ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்க்க போகிற வீடியோ 2024ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு ஆபத்து அடித்து சொல்கிறேன். பொதுவாகவே இந்த ஆண்டில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்குங்க. ஓரளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க. ஏற்கனவே பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கும். அதற்கு மென்மேலும் பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கையே சிலர் வெறுப்பாங்க. வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. சிலர் எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, மனோதிடம் மிக குறைவாக இருக்கும். பொதுவாகவே கன்னிராசி எப்போவுமே அதீத யோசனைக்குரியவர்களாக இருப்பாங்க. இப்போ அளவு கடந்த யோசனையின் காரணமாக என்ன பேசுறது, என்ன செய்கிறது, நம்ம எதை செஞ்சாலும் தப்பாயிடும் போல இருக்குன்ற மாதிரி திட்டமிடலே அவர்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். சில விஷயங்களில் எடுத்த முடிவு உங்களுக்கு குழப்பம் இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட கேட்டு நீங்கள் ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சில இடங்களில் தனித்திருக்கவே கன்னிராசி விரும்பும். அமைதியாக இருப்பாங்க. எதையும் அளவு கடந்து பேச மாட்டாங்க. எதையும் அளவு கடந்து செய்ய மாட்டாங்க. நிதானமாக தெளிவாக இருக்கிறன்ற பேர்லேயே வாய்ப்புகளை இழப்பாங்க. கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்துகிறதே இந்த காலகட்டம் நல்ல பலனை தரும். மற்றபடி நல்ல பேச்சு ஞானம் கொண்டவர்கள். குடும்பத்து மேலே அதீத அன்பு, அக்கறை, எப்போவுமே ஒரு சமநிலையில் குடும்பத்தை பார்ப்பாங்க. இந்த ஓரவஞ்சனை, ஓரபட்சம், ஓரகட்டணம்ன்றதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி வருமானம் நியாயமானதாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டம் செலவுகள் சற்று மிகுதியாக இருக்கிறதுனால பெரிய திருப்தி தராது. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதன் மூலம் ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல கொஞ்சம் கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்திக்க நேரிடும். ஏன்னா அந்த விஷயங்களை சொல்லிட்டு செய்ய முடியலன்னா இவங்களால மனசு ஏற்றுக்காது. ரொம்ப கவலைப்படுவாங்க, நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். புதுவிதமான முயற்சிகள் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இக்காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குங்க. சிறு தூர தொடர்புகள் நல்ல பலன் தரும். ஒரு வகையில் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இந்த காலகட்டம் இளைய சகோதரம் உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் பண்ணுவாங்க. இதுவரையிலும் துண்டாக உங்களை கண்டுக்காத இருந்தவங்க இப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. புதுவிதமான முயற்சிகளில் ஏதோ அட்லீஸ்ட் இதுவரையிலும் ஒன்றுமே கிடையாது, இப்போ 4ல் 2 வெற்றி பெறும். புதுசாக ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்க, செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்து முடிப்பீங்க. அதில் ஓரளவுக்கு பலன் பெறலாம். அதன் மூலம் நல்லாவும் இருக்கும், தைரியமாகவும் இருப்பீங்க. சில விஷயங்களில் இதுவரையிலும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும், தடங்கள் இருந்திருக்கும். புது முயற்சிகள் கன்னி ராசிக்கு எழுந்த பக்கம் எல்லாமே அடி விழுந்திருக்கும். எந்த பக்கம் போனாலும் அடி. அந்த மாதிரியான பல பிரச்சனைகளையும் பல தடைகளையும் சோர்வையும் தாமதங்களையும் கண்டு அதீத அச்சத்தையும் பயத்தையும் கண்ட இவர்களுக்கு ஒரு வகையில் இது நல்ல விஷயந்தான். ஒரு வகையில் பெட்டர் ஃபீல் கிடைக்கும். ஒரு முன்னேற்றம் இருக்கும். புது முயற்சிகள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தைரியம் மனசில் இருக்கும். அதே மாதிரி படிப்பை பொறுத்த அளவுக்கு மாணவ மாணவிகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இப்போ சிறப்பாக இருக்கும். படிப்பில் முழு கவனம் செலுத்துவாங்க. படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து சுகம் அமையுமா அப்படின்னா நிச்சயமாக அமையும். நல்லபடியாக அமையும். அவங்க மன நிறைவுக்கேற்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு. வாகனங்களை புதுப்பிக்கிறது அல்லது வாகனம் பழுது நீக்குவது என நல்ல அமைப்பு உண்டு. அதன் மூலம் நல்ல மனநிறைவு ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். தாயார் உறவு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருப்பாங்க. இது ஊரில் இருந்ததை விட இன்னும் தாயாரின் உறவும் சரி, தாயாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சுகமேன்மை ஓரளவுக்கு கெட்டாலும் கூட உங்களுடைய மனநிறைவு இல்லைனாலும் உங்களை சார்ந்தவங்கள நீங்கள் நிம்மதியாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும், தடைகள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி வெற்றி பெறதை துடிப்பாங்க. வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. பல திட்டமிடுதல் இருக்கும், யோசனைகள் இருக்கும். ஆனால் ஒரு வகையில் அவர்களுடைய யோசனைகளும் திட்டங்களும் சிறு சிறு தடைகளாலேயே நிற்கச் செய்யும். அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கையின் அளவு மிக குறையும். வாழ்க்கையை வெறுப்பாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய செயல்பாடுகளில் பல தடைகளையும் அவங்க சந்திப்பாங்க. அதான் உண்மை. அதனால் இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதை நினச்சும் பெருசாக கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு நேரமாகவும் இது இருக்குது அப்படின்றது தான் உண்மையும் கூட. குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்குங்க. பல பிரச்சனை இருக்குங்க. கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு யாராலும் சொல்ல முடியலனாலும் குலதெய்வம் கூட நின்று உங்களை வழி நடத்தும். அப்போ பல பிரச்சனைகளே வந்தாலும் அதை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு உங்கள் குலதெய்வம் கூட உறுதுணையாக நிற்கும்போது எதை நினச்சி நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி காதலில் வெற்றி பெறுறது, காதல் வயப்படுறது, காதல் திருமணம் நடக்கிறது, காதலை வீட்டில் வெளிப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளை நினச்சி வருத்தப்பட்டு இருந்த பெற்றோர்களுக்கு நிச்சயமாக இனி குழந்தைங்க மேலே வச்சுட்டு இருந்த கவலை இருக்காது. கவலை இல்லாமல் தெளிவாக இருக்கலாம். குழப்பம் இல்லாமல், பயம் இல்லாமல், குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்குன்ற அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு ஒரு வகையில் நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டோம், நம்மளுடைய பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைவு இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கஷ்டப்படுறது கூட உங்களுக்கு மனதில் கவலை கொடுக்காது. ஏன்னா பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நிறைவு இருக்கும். வெற்றி கிடைக்கும். புகழ் பெறுவீங்க. குலதெய்வ அருள் இருக்கும்.
பூர்வ புண்ணியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ஏற்ற இறக்கங்கள் கட்டாயமாக இருக்கும். ஒரு காலம் கொஞ்சம் இறக்கம் இருந்தாலும் ஒரு காலம் ஏற்றத்தை தந்து ஓரளவுக்கு நிறைவான ஒரு பலனையே பெற இயலும். கடின உழைப்பு, வேலை கிடைக்கிதுங்க. அந்த வேலை ரொம்ப ரொம்ப கடின உழைப்பு. அதாவது நேர காலம் பார்க்காம உழைக்கிற மாதிரியான வேலை தான். ஆனால் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ப ஊதியமும் இருக்கும். உங்களுடைய உழைப்பை நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா நிச்சயமாக உயர்வை கொண்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதமின்றி செய்யும் செயலை சுறுசுறுப்பாக, சரியாக, தெளிவாக, குழப்பமின்றி செய்வது நல்லது. கடன் படும் அமைப்பு உண்டு. கடன் பட்டால் அவ்வளவு எளிதில் அதை அடைக்க இயலாது. கடன் படாதவர்களும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. கடன் இருந்தால் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ இவ்வளோ கடன் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம். இந்த குழப்பம் வந்து அவங்க மனசை ஆளும். அந்த குழப்பமே இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் கன்னி ராசிக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உண்டு. ஹார்ட் ஒர்க்ஸ் அதிக ஈஸியாக கிடைக்கும். ஸ்மார்ட் ஒர்க்கை விட ஹார்ட் ஒர்க் வந்து இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக எளிதில் கிடைச்சிடும். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வாழ்க்கை துணை அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாகவே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கை துணை அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான அந்த கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணை நல்ல அழகான ஒரு வாழ்க்கை துணையே அமைவாங்க. ஆனால் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, உங்களுக்கும் அந்த வாக்குவாதம் இருக்கும். ஆனால் நல்ல அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. அது அவ்வளவு அதிர்ஷ்டமானது. வாழ்க்கை துணை அமையிறது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு கூட்டாளி அமைவாங்க. பழக்க வழக்கங்கள், தொடர்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு உண்மையான முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கறதன் மூலமாக மன நிறைவு அது ஒரு அளவுக்கு இருக்கும். அதாவது வாழ்க்கை துணையினால் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் எதிர்கொண்டாலும் கூட, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, நண்பனை மாதிரி கஷ்டப்படுத்துகிறவனும் கிடையாது, அதே நண்பனை மாதிரி சந்தோஷப்படுத்துகிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை துணையே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த வாழ்க்கை துணை தரக்கூடிய இன்பம் மிக உயர்ந்தது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள் கூட கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு உறுதுணையாக வந்து நின்றுடுவாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு உங்கள் சைடு வந்து நிற்கிறதுனால உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. எனினும் வாழ்க்கை துணையுடன் சிறிதளவு வாக்குவாதம் வந்தாலும் அனுசரித்து நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. கன்னி ராசியான நீங்கள் கொஞ்சம் பொறுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் கெட்டு போயிட மாட்டீங்க. மற்றபடி வந்து நல்ல அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுக்கு பிறகு உங்கள் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை வாழ்க்கை துணை அமைஞ்சு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க, என்னதாங்க பண்ணுறதுன்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குடும்பத்தோட ஒரு டைம். ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு நிறைவு கிடைக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு தெளிவு இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தொடர்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைவை தரும். சில விஷயங்களில் புதிதாக பழக்கப்பட்ட நபரை நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லியோ அல்லது பணமோ அல்லது ஏதாவது கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலையும் இந்த ஆண்டில் கண்டிப்பாக இருக்குது. அதாவது முழுமையாக நம்பிக்கைக்குரியவர்களே கூட சில நேரங்களில் ஏமாத்துறாங்க. நீங்கள் உடனே பழகின ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் சரி, பொருள் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ரகசியங்கள் ஏதேனும் அவர்களுக்கு தெரிய வந்தாலும் கூட அது ஆபத்து தான். அதில் முழு கவனம் கன்னி ராசிக்கு கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களை காட்டிலும் கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கும். கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மருத்துவ செலவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எதை நினச்சும் அதிகமாக வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்ட மேன்மை இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து உண்டு. ஓரளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை துணை நிற்கும். எந்த அளவுக்கு பரவாயில்ல, அதாவது அட்லீஸ்ட் பரவாயில்லைன்ற ஒரு நிலைக்காவது அதிர்ஷ்ட தேவதை கூட நிற்கிறதுனால நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அதாவது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்துங்க. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு தொடர்புகள், வெளிநாடு வேலை இல்லை வெளியூர் வேலை, இந்த மாதிரியான வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாமல், நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யணுன்னாலும் முழு மன பிடிப்போடு செய்வது சிறப்பு. அரை மனதோடு ஒரு வேலையை செய்யாதீங்க. அது உங்களுக்கு குழப்பத்தை அதிகரிக்கும், கவலை அதிகரிக்கும், மனதளவில் பயத்தை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அதனால் குழப்பமும் அரை மனதில் ஒரு முடிவு எடுக்காதீங்க. முழு மனசாக எடுங்க முடிவு. இல்லைனா அது வேணான்னு கூட விட்டு விலகிறது நல்லது. அரை மனதோடு முடிவு எடுத்துட்டு மனதளவில் குழம்பி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்தவர்களையும் சேர்த்து குழப்பக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் பயம் இல்லாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செய்கிற வேலையை சரியாக செய்யுங்க. நிச்சயம் பலன் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இயல்பாகவே வந்து இவங்க அழகு சார்ந்த பொருட்கள், அழகு சாதனம், குளிர் சாதன பொருட்கள், அல்லது வந்து இவங்க வந்து இந்த கண் கவர்ச்சி, இந்த சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிகுதியாக இருக்குது. கலைத்துறையில் வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஓரளவுக்கு ஹிட் ஆவாங்க, பாப்புலர் ஆவாங்க, நல்ல மதிப்புக்குரிய நபராக மாறுவாங்க. தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை இருக்கும். புதுவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பாங்க, நல்ல வெற்றி பெறுவாங்க. அது வந்து நல்லாவே இருக்கும். மற்றபடி வந்து ஜீவனம் நிச்சயம் பிரச்சனை இல்லைங்க. பட் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் இன்னும் தெளிவாக இருக்கணும்.
குழப்பமின்றி குழப்பம் கொள்ளாமல் அடுத்தவங்களை குறை சொல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்க்குறது, அதீத யோசனை யோசிக்காமல் வேலையிலையும் காரியத்திலும் முழு கவனமாக இருக்கிறது, தன்னம்பிக்கையோட தைரியமாக எதை நினச்சும் குழப்பி கொள்ளாமல் இருப்பது சிறப்பான பலனை தரும். சிந்தித்து செயல்படுவது நல்லது தான், ஆனால் அளவு கடந்த சிந்தனையே சில விஷயங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும், ஆபத்தில் போய் முடித்திடும். அதனால் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. ஒரு வகையில் மூத்த சகோதரம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்கள் மூத்த சகோதரமும் பலம் பொருந்தியவர்கள் தான். நல்ல குணவான்கள், நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, நல்ல சென்டிமெண்ட் பார்ட்டி தான், நல்ல அன்பான குணமுள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு மூத்த சகோதரம் இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்கும். நம்பிக்கைக்குரிய நபர்கள், அதாவது தொடர்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் அந்த தொடர்புகளே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அவங்க கெடுதலே செஞ்சாலும் உங்கள் குலதெய்வமும் அதிர்ஷ்ட தேவதையும் கூட நின்று உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுக்கு நன்மையை செய்யும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம். உங்களுடைய வேலைகளில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீண் விரயங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லது. நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்குது. ஏன்னா வீண் விரயங்கள் அப்படின்றது ஆடம்பர செலவாக இருக்கலாம், இல்லை தேவையற்ற விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தேவையற்ற விரயங்களை சந்திக்கிறது, தேவையற்ற கஷ்டங்களை சந்திக்கிறது, சிறு தூர பயணங்கள், அலைச்சல், விரயம், நஷ்டம், கஷ்டம், ஏமாற்றங்கள், எதிர்பாராத தொந்தரவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி இந்த 2024ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ள பலன் இதுதான். ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புது விதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும். இளைய சகோதரம் பெரிய துணை நிற்காது. வண்டி வாகனங்கள், சொத்து சுகம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. சிறிதேனும் கடன் வாங்கியே அதை செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உடனடியாக ஒரு மனுஷனை பார்த்து பழகி அவங்கக்கிட்ட ஏமாறாமல் இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையுடன் சிறிதேனும் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வரும். உங்கள் சைடில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தொடர்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தந்தை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அதே மாதிரி தாயார் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஓரளவுக்கு நீங்கள் குறை சொல்ல முடியாது, உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. என்னுடைய மகன், என்னுடைய மகள் அவங்களுக்காக தான்றதை அவங்க உறுதியாக இருப்பாங்க. அதனால் தாயார் உங்களுக்கு துணை நிற்பது நிச்சயம் நல்லது. என்னதான் பிள்ளைங்களை தாய் கோவப்பட்டு பேசினாலும் பாசம் இல்லாமல் போயிடாது. அந்த மாதிரி உங்கள் தாய் உங்களை சில விஷயங்களை குறை சொன்னாலும் கோவப்பட்டாலும் கூட ஏற்றுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போங்க, தப்பு கிடையாது. உங்கள் தாய்கிட்ட பொறுத்துட்டு போகிறதால நீங்கள் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டீங்க, வீண் போயிட மாட்டீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க திட்டுறாங்கன்னா அதில் 1000 காரணம் இருக்கும். உங்கள் நன்மைக்காக தான் அவங்க கோவப்படுவாங்க. ஆனால் கோவப்படுவாங்க கண்டிப்பாக தாயார், அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி வண்டி வாகனம், வீடு வாசல் எல்லாமே சிறிதேனும் கடன்பட்டாவது இக்காலகட்டம் உங்களுடைய தேவைக்கேற்ப அமையும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள், பொருளாதாரம் நிலை உயர்வது, செல்வாக்கு, கௌரவம் உயர்வது, பதவி உயர்வு, இந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கு. மாணவ மாணவிகள் பொறுத்தளவுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும், பிரச்சனை இல்லை. காதலில் வெற்றி பெறுறது, காதல் திருமண வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். வாழ்க்கை துணை அமைஞ்சதும் சரி, இல்லை அமையிறதா இருந்தாலும் சரி. மற்றபடி நல்ல அழகான வாழ்க்கை துணை அமையும் வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நல்ல குணவான்மாகவும் இருப்பாங்க. அதாவது கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணம் இருக்குன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை கோபம் உள்ளவர்களாக இருந்தாலும் நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அன்புக்கு மதிப்பாங்க. அழகான ஒரு தோற்றம் இருக்கும், நல்ல குணம் இருக்கும், உங்களுக்கு எப்போவும் உறுதுணையாக இருப்பாங்க. நிச்சயம் நல்ல பலன் உண்டு. 2024ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரங்க சரியாக அதை பயன்படுத்திக்கிட்டா, இந்த வீடியோவை நீங்கள் சரியாக கேட்டிருந்தால் நிச்சயமாக 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக எதிர்கொள்ளலாம். எல்லாமே நல்ல விதமாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.